65 வயதானாலும் சிரிக்கோ விதை மனதளவில் இளமையா இருக்காரு. இந்த தலைப்பு நான் தான் பேசணும்னு அடம் பிடிச்சி 4 நாளா உட்காந்து 4-5 பக்கத்துக்கு அவர் எழுதிட்டு வந்திருக்காரு. இன்னும் வேண்டும் சுதந்திரம் மக்களுக்கே, அதாவது குடிமக்களுக்கே அப்படின்னு பேச போறாரு. சிரிக்கோ உதய் அண்ணே பேசுங்க. வேற சொல்லிட்டு நான் கோவப்படுறாரு. கூப்பிடுறீங்களா? நடுவர் முல்லை அவர்களுக்கு வணக்கம். வணக்கம். ஏன்னா ரொம்ப நேரம் பேசாம இருந்தா பெல் அடிச்சிருவோம். குறுக்க பேச குருமா வைக்காத. சரி சரி. அதாவது ஆம்பளைங்களை பத்தி பேசுனீங்க, பொம்பளைங்களை பத்தி பேசுனீங்க. பொதுமக்கள் பத்தி பேசுறதுக்கு யாருக்கும் தைரியம் வரல. அதான் நான் இங்க தைரியமா பேச வந்திருக்கேன். அது உங்களை மாதிரி ஆள் பேசினாதான் நல்லது. நீங்க அதுக்காக தானே வந்து. ஆமாங்க, ஒவ்வொரு நாளும் அந்த விஷயத்துல நான் மாட்டிக்கின்னு படுற அவஸ்தை இருக்குது. அந்த வேதனை வந்து யாருக்கும் புரிய வைக்க முடியாதுங்க. ஏங்க ஒரு முட்டை வந்து என்ன வேலைங்க? 5 ரூபாய். 5 ரூபாங்க. 5 ரூபா 5.50 கூட விற்கிறாங்க, அது விடுங்க. ஆனா ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆம்லெட் வந்து 25 ரூபா வைக்கிறாங்க. கலக்கி போடுறான்னா கலக்கி வந்து பாத்தீங்கன்னா அந்த ரேட்டை காட்டெல்லாம் வயிறலாம் கலக்குதுங்க. 50 ரூபா சொல்றாங்க. இல்ல இதெல்லாம் யாரு கேட்கறது? ஐயா நீங்க இது ஃபீல் பண்றீங்களே, போன வாரம் நான் போகும்போது 6 ரூபா கிளாஸுங்க 10 ரூபா வாங்கினா. ஆமா, மூக்கடல உடம்புக்கு நல்லது. 3 ரூபாய் விற்க வேண்டியது 30 ரூபாய்க்கு விற்கிறான். நியாயம் தானே அவர் சொல்றது, நியாயம் தானே. நமக்கு சமூக அக்கறை இல்லையா? நாங்கெல்லாம் கூட அது ஐயா 5 பீஸ் காடை வாங்கிட்டாங்க, கிரெடிட் காடை. அது இல்ல ஜிஎஸ்டி போட்டுமா இவ்வளவு பில்லு ஏறுது இதுல. இதாவது நார்மல் ரேட்டு 10 மணிக்கு மேல அதே இடத்துல போனீங்கன்னா டபுள் ட்ரிபிள். அன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு லேட்டா போயிட்டாங்க. 100 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தா வேணும். பாத்துக்குங்க. இல்ல இப்போ என்ன எடுத்துட்டீங்கன்னா நான் வந்து ஒரு 500 ரூபா சம்பாரிச்சேன்னா 300 ரூபா வீட்டுக்கு கொடுக்குறேன், 200 ரூபா நாட்டுக்கு கொடுக்குறேன். நீங்க மட்டுமா? எல்லாரும் தான். ஆமா. இல்ல இதெல்லாம் வந்துட்டு பேசுறதுக்கு வந்து ஆள் இல்ல. ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க எதை பத்தி பேசுறீங்க? நீங்களாம் எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு புரியல. ஒரு இடத்துல அநியாயம் நடக்குது, அது சொல்றாரு. அந்த அநியாயம் எங்க நடக்குது எங்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். அந்த பாதிப்பு உங்களுக்கு எனக்கு தெரியல, புரியல. நாங்க புரியல. ஏங்க நீங்க என்ன சொல்லிடுறீங்க? குடிமகனை பத்தி பேசணும்னு சொன்னீங்களே. நான் ஒரு இந்திய குடிமகன், நான் குடியை பத்தி பேசுறேங்க. வாயில ஏதாவது கெட்ட வார்த்தை வந்துரு போகுது. வயசான மனுஷன். தெரியுதுங்க. நீங்களும் அங்க போயிருக்கீங்க, நீங்களும் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. வாய மூடு. பெரிய மனுஷன் உனக்கு இந்த டைட்டில் கொடுத்தா நீ நல்லா போன்ல பேசும்போது என்ன சொன்ன? தம்பி நீ என்ன டைட்டில் சொன்னாலும் நான் பேசிடுவேன் அண்ணன். குடிமக்கள் உனக்கு மக்களுக்கு என்ன குடிமக்களையா? இந்திய பிரஜை நீ. இவன் வந்து ஆண்களுக்கு பேசுறாரு, அவர் வந்து பெண்களுக்கு பேசுறாரு. நீ ரெண்டும் சேர்ந்து பொதுவா பொதுமக்களுக்கு பொதுவான கருத்துக்களை சொல்லுவது. குடிமக்களுக்கு பேசியானா குடிக்கிற மக்களுக்கு என்ன? இரு ஒரே ஒரு நிமிஷம், ஒரு சின்ன உதவி பண்ணுங்க. நானும் இவரும் அவர் கூட உணர்ச்சி வசப்பட்டு பேசணும். அது எடிட்டிங்ல தூக்கிடுங்க. நாங்களும் தெரியாம உணர்ச்சி வசப்பட்டு குடிய பத்தி உடனே ஜாயின் பண்ணீங்கல்ல. கம்முனரு. எடிட்டிங் இல்ல, மொத்தமா கூட தூக்க சொல்லுவேன். சும்மாரு. அது ஏதோ ஒண்ணு பேசி தொலைங்க. தொப்பை வச்ச வண்டி மாதிரி இவ்வளவு பெருசு இருக்குமாக்க முன்னாடி பைக்கா? அந்த தொப்பை மேல ஒருத்தன் தொப்பை வச்சுக்கின்னு போறான். இப்படி போறான் பாருங்க, தட்டிட்டு போயிட்டாங்க என்ன. ஒருத்தர் ஓடி வந்து என்னன்னு கேட்டாரு. நான் வந்து இந்த மாதிரி ஒருத்தன் இடிச்சுட்டு போயிட்டான், நம்பர் பாருங்க நான் சொல்றேன். உடனே அவரு நல்ல மனுஷன் பாருக்குது, வண்டி நம்பரை பார்த்தாரு, அதுல நம்பர் தெரியலைங்க. ஏன் கண்ணாடி போடாம இருந்திருப்பாரு? இல்ல, அந்த நம்பர் பிளேட்ல தலடான்னு எழுதிக்குதுங்க. தலடா நம்பரே கிடையாது, தலடான்னு எழுதிக்குது. இல்லங்க இப்ப போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா நம்ம என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க? தலை தட்டிட்டு போச்சுன்னு சொல்ல முடியுமா? இதாவது பரவாயில்லைங்க. ஒருத்தர் வந்து புதுசா வண்டி புக் பண்ணிருப்பான் போல இருக்குது, விரைவில் அப்படின்னு போட்டுக்கலாம். எது விரைவில் தெரியல, என்னவோ விரைவில் அப்படின்னு போட்டுக்கிறாங்க. இல்ல இப்போ உதயனே எனக்கு ஒன்றும் இல்லை. நம்ம ஷோவுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி பேசுறதுக்காக வரும்போது நானே வரும்போது என்னையும் ஒருத்தன் தட்டிட்டான். நான் கீழே அடிபட்டு கீழே விழுந்துட்டேன். நான் சொன்னேன், விழுந்த வேகத்தில் ஹெல்ப்புன்னு கேட்டேன். ஒருத்தன் வந்து என் பக்கத்தில் பார்த்துட்டு நம்ம தெரிஞ்ச மாதிரியே டிவியில் பார்த்துருவான் போல. கிட்ட வந்து அவன் பார்க்குறான், செல்ஃபின்றான். அது கூட பரவாயில்ல, சிரிங்கிறான். ஏன் அடிபட்டிருக்கேன் ஹெல்ப்புன்னு கூப்பிட்டா இந்த காலகட்டத்தில் இந்த பொதுமக்கள் இந்த லட்சணத்தில் இருக்காங்க. பொதுமக்களுக்கு என்னையா சுதந்திரம் குறைஞ்சிருக்குன்னு கேட்டா இந்த மனுஷன் தட்டிட்டு போனானா தலடான. இதாவது பரவாயில்லைங்க. இந்த வண்டி ஓட்டிக்கிட்டே செல்லு பேசுறானுங்களே. ஆமா, வண்டி போயிட்டே இருக்குது, அப்படி காலை நிட்டுறான்.
உள்ளி வச்சு சொல்லு மாமா. ஆ அப்படியா? ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை மாமா, நீ தான் சொல்லணும். அது அப்படிதான், அது ஓடாது அந்த படம். சரி, இது பேசுறதுக்கான செல்ல வச்சுட்டு போறீங்க. நானே பாவன் தலை அடிக்கிட்டு அப்படியே வண்டி ஓட்டி அப்படி இருக்கேன். ஒருத்தன் சிக்கன் அப்படி இஷ்டு போவான். அப்படி நமக்கு தான் சுகராசா கை அப்படின்னுச்சா? ஏண்டா பார்த்து போகக்கூடாதான்னு கேட்டான் அவன். ஐயா இப்படிதான் ஒருத்தன் போன வாரம் தூக்குனா முன்னாடி இருக்க வீலை பின்னாடி வந்து தூக்குனான் இந்த ஆளை. 2 நாள் கழிச்சு அவன் கழுத்துல போட்டாங்க மாலை. 3 நாள் கழிச்சு அவனை ஊத்திட்டாங்க பாலை. நடுவர் அவர்களே, இப்ப பாத்தீங்கன்னா மெட்ராஸ்ல அங்கங்க வந்து பாத்ரூம்லாம் இருக்குது. முக்கு பாத்ரூம் வச்சிருக்கான். அங்க போனா பைசா கேக்குறான் 10 ரூபாய். 10 ரூபாய் கேட்டோன்னா வரது அப்படியே நின்று போயிடுது. கேட்கும் போது ஆற்று நின்று போச்சு எனக்கு. சோ இதுக்கெல்லாம் வந்து சுதந்திரம் வேணும். அதுக்கெல்லாம் ஒரு சுதந்திரம் வேணுங்க எங்களுக்கு, பொதுமக்களுக்கு. ஆக உதயனை நீங்க கேக்குறது சுதந்திரமா போறதுக்கு சுதந்திரம் வேணும். ஆமா. இப்ப சிரிக்க உதயனை வந்து ரொம்ப அழகா பொதுமக்களுக்கு வேண்டும் இன்னும் சுதந்திரம், பொதுமக்களுக்கு தான் ரொம்ப கம்மியா இருக்குன்ற மாதிரி பல விஷயங்களை பல ஆங்கிள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு உதயனா. இப்படிதான் போன வாரம் எங்க ஆபீஸ்ல உட்காந்துக்கிட்டு இருந்தேன். ஒரு ஃப்ரெண்டு வந்தாரு. வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் மாப்பிள்ள, பாசிட்டிவான விஷயம்னாரு. சரி பாசிட்டிவான விஷயம் தானே, எல்லாரும் கை கொடுத்து குலுக்கி என்ன சொல்லுப்பா அப்படின்னோம். பார்த்தா கோவிட் டெஸ்ட்ல பாசிட்டிவ் வந்திருக்குன்றாரு. எல்லாருக்கும் தூக்கி வாரி போட்டுச்சு. சுதந்திரம் இருக்க வேண்டியதுதான். இந்த அளவுக்கா சுதந்திரம் இருக்கணும்? யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் இருக்கு நடுவர் அவர்களே. வாழ்க்கையில ஒரு பாசிட்டிவ் இருக்கிறது நல்லதானே? ஏங்க எதுல போய் பாசிட்டிவ் கேக்குறீங்க? என்னங்க நீங்க? சரி அதை விடுங்க. பக்தியில கூட ஒரு பாகுபாடு. பக்தியில பாகுபாடா? ஆமாங்க. புரியலையா? இப்போ நம்ம கோயிலுக்கு போய் சாமிய பார்க்கணும்னா காசு கொடுத்தா பட்டுன்னு சாமியை பார்க்கலாம். காசு இல்ல இலவசம்னா 2 கிலோமீட்டர் வசல் நிக்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் எவ்வளவு வேதனையா இருக்குது நடுவர். கஷ்டமான விஷயம். பாயிண்ட். இப்ப இதனால பாதிக்கப்படுறது யாரு? பொதுமக்கள். பொதுமக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. இது பொதுமக்களுக்கு இன்னும் சுதந்திரம் வேணும். இப்ப சாமி கும்பிடுறதுல இன்னும் சுதந்திரம் வேணும்ன்றீங்க. ஆமா கண்டிப்பா வேணும். ஆக்சுவலா சுதந்திரம் இருக்கு, ஆனா லேட்டா கிடைக்குது. ஏன்னா இலவசம்னா 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நிக்கிறாங்க, லேட் ஆகுதுன்றீங்க. இந்த நேரத்துல நான் கூட ஒண்ணு சொல்லணும். ஒரே நேரத்துல நல்லது நடந்திருக்கு, கெட்டது நடந்திருக்கு இந்த இடத்துல. எங்களுக்கு பட் கெட்டதா நடந்துருக்குது. இதெல்லாம் கேட்கறோம் தலையெழுத்தாங்க. நீங்க சொல்லுங்க ஐயா. இந்த நல்ல நாள்ல 75வது சுதந்திர தினத்தை கோலாகலமா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஜெயா டிவி வாயிலாக நம்ம சிரிப்பு மன்றம் சார்பா இந்த நிகழ்ச்சி பார்த்துக்கிட்டு இருக்குது. நல்லது, அருமை. ஆனா பொதுமக்களுக்கு இன்னும் சுதந்திரம் வேண்டும்னு இவரை பேசணும் பத்தியா, அது கெட்டது. இப்ப நீங்க பேசுங்க, பொதுமக்களுக்கு இன்னும் சுதந்திரம் வேண்டும். அது வேண்டுங்க. இது வரைக்கும் எனக்கு வாய்ப்பு தந்த மைக்கும், மரியாதை கொடுத்த மைக்கும், பேச வச்ச மைக்கும் கிழிஞ்சுது. அந்த இருக்கிற ஒரு மைக்கிலே முழுசா நீங்க பேச முடியல. இந்த பக்கம் திரும்பி அந்த பக்கம் திரும்பி வாய்ஸ் லோவாகி ஆடியோ அசிங்கமா திட்டி, அதெல்லாம் நமக்கு தானே தெரியுங்க. இந்த மைக்கை விட்டு 3 மைக்கும் பேசுறீங்க. மிஸ்டர் நடுவர் பிள்ளை அவர்களே, என்ன திடீர்னு இவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்க? ஐ ஆம் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆஃப் லாஸ்ட் 40 இயர்ஸ். நம்மளுக்கு நியாயமா இருக்கா? எனக்கு வயசே 40. அப்பனா குழந்தை பிறந்ததுல தான் ஃப்ரெண்டு. என்னங்க நீங்க? அதனால நான் வந்து ஆண்கள் சார்பாக பேசியிருக்கிறேன், பெண்கள் சார்பாக பேசியிருக்கிறேன், உங்கள் சார்பாக பேசிக்கிறேன், ஏன் சார்பாக நான் பேசியிருக்கிறேன். அதனால தீர்ப்பு வந்து எனக்கு சாதகமாக இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். பொதுமக்கள் சார்பா பேசுறதுனால இப்படி கேக்குறீங்க. சரி பேசுங்க, என்ன ஃபைனலா என்ன சொல்ல போறீங்க? ஃபைனல் டச் என்ன? ஆகவே நடுவர் அவர்களே, உங்களுக்காக நானே யோசிச்சு எழுதிய ஒரு கவிதை உங்கள் முன் வாசித்து காட்டுகிறேன், பாடி காட்டுகிறேன். ஓகே. சத்தம் இல்லாத ஃபர்ஸ்டோ கேட்டேன், சண்டை இல்லா குடும்பம் கேட்டேன், கட்டணம் இல்லா தரிசனம் கேட்டேன், இலவசமாக பாத்ரூம் கேட்டேன், வேலைக்கு போகும் வயசும் இல்லை, வேலைக்கு போயும் யூஸும் இல்லை, இத்தனை கேட்டும் கிடைக்கவில்லை, கிடைக்கவில்லை, கிடைக்கவில்லை. ஏப்பா, இது உங்க கவிதையா? உட்காரு.